ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் முத்து. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி விளாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா செம்ம கிளைமேட்டுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மழை வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் சூடாக எதாவது சாப்பிட்லாமேன்னு 2 மேகி பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் ஒரு முட்டை எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக வெட்டிக்கிட்டேன் நான். ஸோ வெட்டி அதை ஒரு தட்டில் வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சாம்பார் தான் வச்சுருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல், சாம்பார் வச்சுருந்தாங்க. ஸோ அதையெல்லாம் வச்சுட்டு அப்புறம் நாங்கள் ஒரு கடாயை வச்சு தண்ணியை ஊற்றியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா வச்சுருந்த மேகி பாக்கெட்டை நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு மசாலா கொடுத்துருந்தாங்க. அந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா 2 மேகியும் அப்படியே போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டாச்சு. ஸோ கொதித்ததும் பார்த்திங்கன்னா எல்லாமே பீஸாக வந்துருச்சு. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை வடிகட்டிட்டு மறுபடியும் ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் காயங்களையும் கொஞ்சம் நேரம் வெளியில் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ குட்டீஸ்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கிளைமேட்டுக்கு நல்லா இருந்துச்சுங்க. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா வெங்காயத்தை போட்டு கொடுத்துருந்தாங்களா அந்த மசாலாவை போட்டாச்சு. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் போடுங்க. நல்லா கோல்டன் கலரில் வரவும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பிரியாணி பொடி, மட்டன் பொடியை போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. ஸோ லைட்டாக உப்பை தூவி விட்டு நல்லா கிளறிடுங்க. அப்புறம் வச்சுருந்தோம்ல ஒரு முட்டை, ஸோ அதை எடுத்து நல்லா ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கட்டியாகிற வரைய விட்டுட்டு அப்படியே மெதுவாக பிரட்டி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா பிரட்டிட்டு நல்லா இந்த மாதிரி தூளாகிற வரைய வச்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம்ல, ஸோ அந்த மேகி எடுத்து அப்படியே உள்ளே போட்டு நல்லா கிண்டிடுங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, மேகி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஈவினிங் இதான் ட்ரை பண்ணி சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஸோ அப்புறம் நாங்கள் வீட்டில் வாசலெல்லாம் தொளிச்சு கோலம் போட்டு நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு இந்த டே இப்படி தான் போச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.